தி ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட் பை ஏர்ல் நைட்டிங்கேலோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் இது. நான் லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணல. ஒரு 85% டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஒரு 15% இப்போ இருக்கிற வாழ்க்கைக்காக நான் சில வார்த்தைகளை மாற்றிருக்கேன். ஸோ திஸ் இஸ் நாட் அ லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். ஆல்பர்ட் ஷ்வைட்சர் அப்படிங்கிற ஒரு நோபல் ப்ரைஸ் வின்னர்கிட்ட ஒரு லண்டனில் இருக்கிற ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, டாக்டர் வாட்ஸ் ராங் வித் மென் டுடே? மனுஷங்களுக்கு என்னாச்சு, என்ன அவங்க தப்பாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்ன பதில் என்னென்னா, மென் சிம்ப்ளி டோன்ட் திங்க். பீப்புள் திங்க் பண்ணுறத விட்டுட்டாங்க. அண்ட் இதை பற்றி தான் ஏர்ல் நைட்டிங்கேல் இங்கே நமக்கு விலாவரியாக இங்கே சொல்லித்தராரு. நம்ம ஒரு பொற்காலத்தில் இருக்கோம். லிட்ரலாக இத்தனை வருஷம் எல்லாரும் கஷ்டப்பட்டது, இந்த எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், இந்த மாடர்ன் டெக்னாலஜி எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கை நிறையா பேர்த்தோட கனவாக இருந்திருக்கு. பட் அது நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறதுனால நம்ம இதை மதிக்கிறது கிடையாது. அதாவது அவர் சொல்கிறது என்னென்னா, நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையில் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ இன்டர்நெட் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, சிந்திக்கிறதுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் நம்ம இதை ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறோமா? கிடையாது. ஒரு 100 பேர்த்தை எடுத்து அவங்க எல்லாருமே 25 வயசுலேருந்து அவங்கக்கிட்ட 65 வயசு ஆகும்போது நீ என்னவாவ அப்படின்னு சொல்லி கேட்டினா எல்லாருமே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, நான் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறேன், என்னோடய ட்ரீம்ஸை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அந்த ஒரு வெறி இருக்கும், அந்த சந்தோஷம் இருக்கும், அந்த ஒரு எனர்ஜி இருக்கும். நான் என்னோட எல்லா ஆசைகளுமே நான் நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிஜமாகவே 65 வயசானதுக்கப்புறம் எத்தனை பேர் நிஜமாகவே ரிச்சாக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 4 பேர் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க, 5 பேர் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் 54 பேர் கிட்ட காசு இருக்காது. இப்போ யோசிச்சு பாருங்கள், 100 பீப்புளில் ஒன்லி 5 மேக் இட் டு த டாப். ஏன்? எதனால்? இப்போ அவங்களுக்கு சின்ன வயசில் இருந்த அந்த சந்தோஷமும் அந்த எனர்ஜியும் என்ன ஆச்சு? எதனால் இவ்வளோ பெரிய கேப்? எல்லாத்துக்குமே கனவு இருக்குது, ஆனால் அதை நிறைவேற்றுறவங்க வெறும் 5%னா ஒரு பெரிய ஒரு கேப் இங்கே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த 5% சக்ஸஸ் அடைகிறாங்கன்னு சொல்லும்போது சக்ஸஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, சக்ஸஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பெஸ்ட் டெஃபினேஷனே அவர் என்ன சொல்கிறேன்னா, சக்ஸஸ் இஸ் த ப்ரோக்ரெசிவ் ரியலைசேஷன் ஆஃப் அ வர்த்தி ஐடியல். அப்படின்னா என்னென்னா, ஒரு மனிதன் நான் இங்கே தான் போக போகிறேன்னு நிர்ணயிச்சுட்டு அதுக்கு அந்த ரோட்டில் நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தட் இஸ் சக்ஸஸ். ரோலோ மே அப்படிங்கிற ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான புக் எழுதியிருக்காரு, மேன் சர்ச் ஃபார் ஹிம்செல்ஃப் அப்படின்ட்டு. ஸோ அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தைரியமான ஆள், கரேஜுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டினா கோலை கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கரேஜ் அப்படிங்கிற வார்த்தைக்கோட ஆப்போசிட் கன்ஃபார்மிட்டி. கன்ஃபார்மிட்டின்னு சொல்லும்போது மற்றவங்கள மாதிரி இருக்கிறது. அதாவது என்னுடைய சரௌண்டிங்ஸ் எல்லாருமே இப்படி பேசுகிறாங்க, அதனால நானும் இப்படி பேசுகிறேன். என்னோடய சரௌண்டிங்ஸ் எல்லாருமே இது கஷ்டம்னு சொல்கிறாங்க, அதனால் நானும் இது கஷ்டம்னு சொல்கிறேன். ஸோ நம்ம ஏன் அப்படி பேசுகிறோம், எதுக்கு அப்படி பேசுகிறோன்னு எந்த ஒரு சுய சிந்தனையுமே இல்லாமல் வாழ்கிறது தான் தைரியம், அதாவது கரேஜோட ஆப்போசிட். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம எதை நார்மல்னு நினைக்கிறோமோ, நம்ம எது நார்மல் நம்மளோட சரௌண்டிங் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துவோம். ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறோம்? எதனால் நம்ம மற்றவங்களை பார்த்து வாழணும்னு நினைக்கிறோம்? இதில் மெயினாக ஒரு விஷயம் கற்றுக்கணும் என்னென்னா, அதாவது இந்த மாதிரி இருக்கிற பீப்புள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய சரௌண்டிங்ஸ் தான் என்னை இப்படி ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தே வில் பிளேம், என்னுடைய லைஃப் தீர்மானிக்கிறது நான் கிடையாது, என்னோட சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஆட்கள், இந்த சொசைட்டி இப்படி என்ன ஆக்கிடுச்சு, என்னோட பேரண்ட்ஸ் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு பழியை தூக்கி வெளியே வைப்பாங்க. தட் இஸ் they say it's because of my circumstances and என்னை சுற்றி இருக்கிறவங்க அப்படின்ட்டு. ஒரு சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட போயிட்டு நீங்கள் எதுக்காக வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நிறைய பேருக்கு பதில் தெரியலையாம்மா. 19 out of 20 ஆளுங்களுக்கு பதில் தெரியல. நான் எதுக்காக எந்திரிக்கிறேன், நான் எதுக்காக வேலை செய்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு கிளியரான கோல் கிடையாது. எல்லோரும் வேலை செய்யணும்ல, வேலை செய்யாமல் எப்படி இருக்க முடியும்? எனக்கு தெரியும், என்ன இந்த கடன் இதை அடைக்கணும் இதெல்லாம் தெரியும், பட் எல்லாருமே வேலை செய்கிறாங்க, அதனால நானும் வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி we have to again see what is success. டெஃபினேஷன் ஆஃப் சக்ஸஸ் என்ன? எவன் ஒருவனுக்கு நான் எனக்கு இதுதான் தேவைன்னு சொல்லி
அந்த பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறானோ அவன் சக்ஸஸ்ஃபுல். யார் ஒருத்தவங்களுக்கு என்னுடைய தேவை என்னன்னு தெரியுதோ தட் இஸ் சக்ஸஸ். சக்ஸஸ் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு டீச்சர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் சக்ஸஸ் உங்களுக்கு. சில பேர்த்துக்கு குழந்தைங்களை சந்தோஷப்படுத்த வைக்கணும், அவங்க ஒரு நர்ஸ் ஆகணும்னு நினச்சாங்கன்னா தட் இஸ் சக்ஸஸ் ஃபார் தெம். எல்லாத்துக்குமே சக்ஸஸ்ஸுங்கிறது வெவ்வேறுமான விஷயங்கள். சம்டைம்ஸ் பீப்புள் வில் லைக் நான் ஒரு பெஸ்ட் சேல்ஸ்மேன் ஆகணும் ஒரு கம்பெனிலன்ட்டு, அதுதான் சக்ஸஸ்னால் அவங்களுக்கு அதுதான் சக்ஸஸ். எல்லாத்துக்குமே வெவ்வேறையாக இருக்கும். உங்களுக்கு சக்ஸஸ்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு டெலிபரேட்டாக அந்த பாதையில் நடக்கும்போது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, லைக் ஒன்லி 20 பேர்த்தில் ஒரு ஆள் மட்டும்தான் இந்த பாதையை எடுப்பாங்க. அதனால தான் காம்படிஷனுங்கிறது ஒன்று கிடையாது. எல்லாருமே வெவ்வேறு எண்ணங்களோடு இருப்பாங்க. உங்களோட சுயரூபத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன சக்ஸஸ்ன்னு நினைக்கிறீங்களோ அங்கே நடக்க ஆரம்பிக்கும் போது தட் இஸ் சக்ஸஸ் ஃபார் யூ. இதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்களோட லைஃப்பில் சக்ஸஸ்ங்கிறது நடக்கவே நடக்காது. ஆனால் சில பேர் சின்ன செயலை பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கு ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஏர்ல் நைட்டிங்கேல் சொல்கிறாரு, உங்களுக்கு இந்த சீக்ரெட் தெரியுமா, எதனால் இவங்க இவ்வளோ சீக்கிரம் சக்ஸஸ் ஆகுறாங்கங்கிறது தெரியுமா? இட்ஸ் பிகாஸ் தி அண்டர்ஸ்டுட் அ சீக்ரெட். அது என்னதுன்னா கோல்ஸ். யாருக்கிட்ட கோல் இருக்கோ அவன் சக்ஸஸ்ஃபுல் ஆவான், யாருக்கிட்ட கோல்ஸ் இல்லையோ அவங்கனால சக்ஸஸ் ஆக முடியாது. கோல்னால் எனக்கு இதுதான் வேணும்னு தெளிவாக சொல்லக்கூடிய அந்த பக்குவம். எது வேண்டான்னு சொல்கிறதுக்கு கிடையாது, எது வேணும், இதுதான் எனக்கு வேணும், அந்த பாதையில் நான் நடக்க ஆரம்பிக்கிறேன், என்னுடைய எல்லா செயல்களுமே அந்த ஒரு பாதைக்காக போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சு எல்லா விழிப்புணர்ச்சியோடு நடக்கும்போது அவங்க அதை அச்சீவ் பண்ணுவாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஷிப் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த ஷிப்பில் நல்ல இன்ஜினு, நல்ல கேப்டனு, சூப்பராக அவங்களுக்கு டெஸ்டினேஷன்லாம் தெரிஞ்சிருக்குன்னா 9999 டைம்ஸ் அவங்க எங்கே போகணுமோ அங்கே போய் சேர்ந்துருவாங்க. ஆனால் இதுவே ஒரு ஷிப் எடுத்து அதுக்குள்ளாரையும் நல்ல மிஷின்ஸ் எல்லாம் போட்டு நல்ல ஒரு க்ரூ எல்லாம் கொடுத்து நல்ல ஒரு கேப்டன் கொடுத்து எந்த ஒரு பாயிண்ட்டுமே இங்கே தான் நீ போய் சேரணும்னு எதுவுமே சொல்லலைன்னா வாட் வில் ஹேப்பன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க என்ஜினை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, கிளம்புவாங்க, பட் எங்கே போவாங்க? சுற்றி முற்றி போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஜிபிஎஸ் இல்லைன்னா தே வில் நாட் நோ வேர் டு கோ அண்ட் கடைசியில் எங்கேயாவது மோதிட்டு நின்றுடுவாங்க. பிகாஸ் கைடன்ஸ் கிடையாது, அவங்க எங்கே போகணும்னு தெரியாது. இந்த கான்செப்டை நம்மளோட லைஃப்குள்ளே நம்ம புகுத்தி பார்க்கலாம். எதனால் ஒரு பர்சனுக்கு கோல் இருந்தால் அவங்க சக்ஸஸ் ஆகிடுறாங்க, கோல் இல்லை, வேகாக இருக்குது, கிளியரான டெஸ்டினேஷன் தெரியலன்னா அவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்க. இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஏர்ல் நைட்டிங்கேல் ஒன்று சொல்லி தர பாருங்க. We become what we think about. எண்ணம் போல் வாழ்க்கை. அதாவது எத்தனையோ டீச்சர்ஸ் வந்திருக்காங்க, ஃபிலாசபர்ஸ் வந்திருக்காங்க, மத குருகள் வந்திருக்காங்க, எல்லாரும் எதுக்கோ எல்லாம் சண்டை போட்டாலும் எல்லாருமே ஒரு விஷயத்தை எல்லாருமே ஒத்துக்கிறது என்ன தெரியுமா? எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எதை யோசிக்கிறோமோ அதுதான் ஆகும். மார்க்கஸ் எரீலியஸ், ரோமன் எம்பரர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, a man's life is what his thoughts make of it. உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னோட லைஃப்பை உருவாக்கிட்டு இருக்கு. டிஸ்ரேலி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்ரிதிங் கம்ஸ் இஃப் அ மேன் வுட் ஒன்லி வெயிட். I have brought myself to the long meditation to the conviction that a human being with a settled purpose must accomplish it, and nothing can resist a will that will stay given existence for his fulfillment. அப்படின்னா என்னன்னா, ஒருத்தனுக்கு எனக்கு இதுதான் வேணும்னு ஸ்ட்ராங்காக இதுதான் என்னுடைய பர்பஸ்ன்னு நின்றுட்டான்னா எதுவுமே அவனை தடுக்க முடியாது. அவனோட லைஃபோட எக்ஸிஸ்டன்ஸே இதை பூர்த்தி செய்கிறதுக்கான ரீசனாக தான் இருக்கும். நம்மளுடைய சுவாமி விவேகானந்தாவும் இதே தான் சொல்லியிருக்காரு. ஒரு ஐடியாவை எடுத்துக்கோ, அந்த ஐடியாவை உன்னோட லைஃபாக மாற்றிரு. ரால்ஃப் வால்டோ எமர்சன், இவர் என்ன சொல்கிறாரு? அ மேன் இஸ் வாட் ஹீ திங்ஸ் அபவுட் ஆல் டே லாங். வில்லியம் ஜேம்ஸ், நிறையா பேர், எத்தனையோ பேர் இதே கான்செப்ட் பற்றி தான் சொல்கிறாங்க. உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்கோ அப்படி தான் உன்னுடைய லைஃப் அமையும். நீ ரிச் ஆகணும்னு நீ ஆசைப்பட்டனா நீ ரிச் ஆயிடுவேன். நீ நல்ல மனுஷன் நீ நினச்சிக்கிட்டேன்னா நீ நல்ல மனுஷனாக இருப்ப. இது பைபிளில் கூட சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 9:23 கூட, இஃப் thou canst believe all things are possible to him that believe.
எவன் ஒருவனுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கையின்படி எல்லாமே நடக்கும். நார்மன் வின்சென்ட் பீல் மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாரு, பிலீவ் அண்ட் சக்சீட். பாசிட்டிவாக நீ யோசிச்சா பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும், நெகட்டிவாக யோசிச்சா நெகட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். மறுபடியும் வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறாரு, ஆர் டவுட்ஸ் ஆர் ட்ரேட்டர்ஸ். அதாவது உன்னுடைய சந்தேகங்கள் தான் உன்னுடைய பகைவன், அவங்க தான் உன்னுடைய ஃபெயிலியருக்கு வழிவகுக்கிறவங்க. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, உன்னோட வாழ்க்கையை நீ தான் தீர்மானிக்கிற. இஃப் யூ திங்க் அபவுட் எ ரிசல்ட் யூ வில் அச்சீவ் இட். உனக்கு ஒரு கோல் இல்லைன்னா நீ எங்கேயுமே போக முடியாது. இது இவ்வளோ சிம்பிளாக இருந்தால் எல்லாருமே பண்ணலாம்ல. இது இவ்வளோ சிம்பிளாக இருந்தால் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம்ல. எனக்கு இதுதான் வேணும்னு சொன்னோடனே அவங்க ஆயிடுவாங்களே. ஏன், எதனால்? வை டு யூ திங்க் பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு எக்ஸிக்யூட்? இவ்வளோ சிம்பிளான கான்செப்டை ஏன் நம்ம பண்ணாமல் இருக்கோம்? பிகாஸ் இது நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. இவ்வளோ சிம்பிளாக இருக்க முடியுமா? எப்படி ஒருத்தனுக்கு இதுதான் என்னோட கோல்னு சொன்ன உடனே அதை அச்சீவ் பண்ணுறது இவ்வளோ சிம்பிளாக இருக்க முடியுமா? காம்ப்ளெக்ஸாக இருக்கணும்ல. நம்மளோட மைண்டு எதை எல்லாத்தையுமே வேல்யூ பண்ணுன்னா, காசு கொடுத்து வாங்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரொம்பவே பெருசாக மதிப்பேற்கப்படும். பட் நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிருச்சுல. அதாவது நம்மளோட மைண்டு சிந்திக்கிறது ஃப்ரீயாக கிடச்சிருச்சு. ஸோ இவர் சொல்கிறாரு, நமக்கு ஃப்ரீயாக கிடச்சது எல்லாமே தான் இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல். ஏன்னா கண், மூக்கு, வாய், சிந்திக்கிற பிரெயின், கை, காலால் இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இதே நம்ம காரோ பங்களாவோ பைக்கோ நம்மக்கிட்டேருந்து யாராவது எடுத்துட்டாலும் அதை நம்ம காசு கொடுத்து வாங்கிடலாம். பட் நம்மளோட லைஃப், நம்மளோட பிரெயின், நம்ம சிந்திக்கிற திறன், இதெல்லாம் எவ்வளோ காசு கொடுத்தாலுமே கிடைக்காத ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த ஒரு கான்செப்டை நம்ம பார்க்கணும். என்னென்னா, நம்மளோட மைண்டு ஒரு லேண்ட் மாதிரி. இந்த ஒரு விளைச்சல் பூமியில் இந்த பூமி சொல்லாது நீ எதை விதைக்கணும்ன்ட்டு. நீ என்ன விதைச்சாலும் அங்கே வளரும். அதாவது நீ ஒரு சோளம் நீ விதைச்சானா சோளம் வளரும், இல்லை ஒரு கரளி செடி நீங்கள் விதைச்சாலும் அதுவும் வளரும். இப்போ இந்த லேண்டு சொல்லாது, கிடையாது கிடையாது, இது பாய்சனஸ்ஸு, நான் அது வளர்த்த விட மாட்டேன், நான் சோளம் வேணால் நீ போடு, நான் அதெல்லாம் அந்த லேண்ட் சொல்லாது. நீ எதை கொடுத்தாலுமே அது வளர வைக்கும். இதே மாதிரி தான் நம்மளோட மைண்டுமே எது போட்டாலும் வளரும். நல்ல சிந்தனைகள் போட்டால் நல்லது வளரும், கெட்ட சிந்தனைகள் போட்டால் கெட்டது வளரும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கூர்மையான கத்தி மாதிரி. ஆனால் 2 சைடுமே கத்தி இருக்குது. ஸோ இதை நீங்கள் தப்பாக ஹேண்டில் பண்ணால் உங்களுக்கே இது ஆப்போசிட்டாக முடியும். ஆனால் இதே இஃப் யூ யூஸ் இட் கரெக்ட்லி, நல்ல சிந்தனைகளை நீங்கள் விதைச்சிங்கன்னா உங்களோட லைஃப்பில் நல்லது நடக்கும். இப்போ கேள்வி என்னன்னா, நம்ம என்ன விதைக்கிறோம்? நம்ம சக்ஸஸை விதைக்கிறோமா, ஃபெயிலியரை விதைக்கிறோமா? அதாவது பயத்தை விதைக்கிறோமா, இல்லை சந்தேகத்தை விதைக்கிறோமா? இப்போ நீங்கள் தினமுமே பயத்தை விதைச்சிங்கன்னா, சந்தேகத்தை விதைச்சிங்கன்னா அவுட்புட் எப்படி சக்ஸஸாக இருக்க முடியும்? இதுவே என்னுடைய இலக்கு இதுதான், என்னுடைய கோல் இதுதான், நம்பிக்கையான வார்த்தைகள் கேட்கும்போது, நம்பிக்கையான வீடியோஸ் கேட்கும்போது முடியுங்கிற நம்பிக்கையை நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்களே உங்களுக்குள்ளார சொல்கிறீங்களோ அதை விதைச்சா வாட் வில் பி த ரிசல்ட்? இங்கே மேட்ரு என்னன்னா, நம்ம என்ன விதைக்கிறோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சார் ஐசக் நியூட்டன் சொன்ன மாதிரி த லா ஆஃப் கிராவிட்டி மாதிரி, லைக் நீ ஒரு பில்டிங் மேலேருந்து குதிச்சனா நீ நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி நீ கீழே தான் போவேன். அதே மாதிரி தான் இதுவும் நேச்சர். நீ நல்லதை விதைச்சா நல்லது நடக்கும். நீ எவ்வளோ தூரம் உன்னுடைய கோலை கிளியராக வச்சு நான் இங்கே தான் போகிறேன் அப்படிங்கிறத கிளியராக வைக்கிறீங்களோ யூ வில் ரீச் இட். நம்ம இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான எராவில் இருந்துகிட்ருக்கோம். ரியலி வெரி மாடர்னாக இன்டர்நெட் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, நம்மளோட கை ஹேண்ட் டிப்பில் இப்போ ஏஐ கூட வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இன்னும் நல்லா வளரலாம். பட் நம்ம எதை கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம், எதை நம்ம விதைச்சிட்ருக்கோம் நம்ம மைண்டுக்குள்ளார கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஹேபிட்டா, அதாவது தொடர்ந்து நம்ம எதை விதைச்சிட்ருக்கோம்? கான்ஃபிடென்ஸை விதைச்சிட்ருக்கோமா, நம்பிக்கையை விதைச்சிட்ருக்கோமா, இல்லை ஆங்கர், கோபம், பயம், இந்த லைஃப் எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஓவராக கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கோமா? உங்கள் மைண்டு இந்த பூமி மாதிரி, நீங்கள் எதை போட்டாலும் வளரும். உங்களுக்கு உங்களோட ரிசல்ட் இப்போ பிடிக்கலன்னா
நீங்கள் போட்ட விதை தப்பு. இதை ஒத்துக்காமல் இருக்கிறதுனால தான் நம்மளோட லைஃப்பில் மாற மாட்டேங்கிறோங்கிறாங்க. யூ ஆர் எக்ஸாக்ட்லி வேர் யூ ஆர் பிகாஸ் ஆஃப் யுவர் தாட்ஸ். இதை நம்ம ஒத்துக்கிட்டோன்னா இன்னையிலேருந்து லைஃப் நல்லாயிருக்கும். இல்லை நான் என்னோட எக்ஸ்டர்னல் பீப்புள்னால தான், இவங்கனால தான், அவங்கனால தான் சொன்னால் நம்ம ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏர்ல் நைட்டிங்கேல் ஒரு வாட்டி ஒரு பெரிய ஒரு ட்ரக் ஒன்று பார்த்துருக்காரு. அதாவது 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கிற ஒரு ட்ரக்கு 20 டன் எடையுள்ள மண்ணை தூக்கிட்டு போயிட்டுருக்கு. அண்ட் ஹீ ஜஸ்ட் தாட் ஃபார் அ மொமெண்ட், இதே மாதிரி தானே நம்மளோட மைண்டும் நம்மளும். நம்மளோட மைண்டு எவ்வளோ பவர்ஃபுல்லு. இந்த மைண்டை இவ்வளோ பவர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு, இவ்வளோ பெரிய ட்ரக்கு மாதிரி இவ்வளோ பவர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ட்ரக்கை ஓட்டிகிட்டு இருந்தோன்னா ரேண்டமாக ஓட்டுவோமா, இல்லை ஒரு பொறுப்புணர்ச்சியோட கரெக்டாக இந்த ஹேண்டில் பாரை பிடிச்சி நான் எங்கே போகணுமோ அதை சிந்திச்சு கிளியராக ஓட்டுவோமா? ஜஸ்ட் திங்க் ஃபார் திஸ் மொமெண்ட். நம்மளோட மைண்டு எவ்வளோ பவர்ஃபுல் இஃப் வி யூஸ் இட் ப்ராப்பர்லி. ஸோ எதை விதைக்கிறோங்கிறது நம்ம தீர்மானித்தா நம்மளோட லைஃப் மாறும். இது ஏன் ஸ்ட்ரேஞ்சஸ்ட் சீக்ரெட்னு வச்சுருக்காங்க? ஏன் மறுபடியும் சீக்ரெட்டுன்னு சொல்கிறாங்க? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனால் ஏன் இதை ஸ்ட்ரேஞ்சஸ்ட் சீக்ரெட்டுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சாலுமே நிறையா பேர் இது யூஸ் பண்ணுறது கிடையாது. பைபிளில் சொல்லியிருக்காங்க, ஏன் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு நம்ம எத்தனை இன்டர்வியூஸில் கேட்டிருக்கோம், எல்லாம் செஞ்சுருக்கிறோம், எல்லாரும் நமக்கு கொடுத்துட்டாங்க, ஃப்ரீயாக கொடுத்தாச்சு. ஆனால் நம்மளோட மைண்டு ஒத்துக்க மாட்டேங்குது. இவ்வளோ சிம்பிளாக இருக்க முடியுமா? இல்லை, இன்னும் தேடணும்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்டு தேடிக்கிட்டே இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுட்டு. இப்போ நம்ம ஆக்ஷன் பாட்டுக்கு வரலாம். என்ன பண்ணலாம்? அதாவது ஏர்ல் நைட்டிங்கேல் சொல்கிறாரு, உன்னுடைய கோலை நீ உன் கண்ணுக்கு முன்னாடி தினமும் வச்சு 30 நாளைக்கு உன்னோட இலக்கு இதுதான் அப்படிங்கிறத காட்டும்போது, தினமும் படிக்கும்போது, தினமும் இஃப் யூ ஆர் ஃபீலிங் குட் அபவுட் இட், நீ அந்த இடத்த போய் அடைவ. ஆனால் இது ஈஸி இல்லை, இது கஷ்டம். ஜஸ்ட் லைக் ஒரு டாக்டர் ஆகணும்னா ரொம்ப வருஷம் கடினமான படிப்பு படிக்கணும், அந்த செயல்களை செய்கிற மாதிரி இந்த ஒரு ஜேர்னியில் இட் டேக்ஸ் டைம். கண்டிப்பாக உங்களுக்கு பழைய செல்ஃபை விட்டுட்டு புது பர்சனாக மாறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த மேனிஃபெஸ்டோஸ் கிளப்புங்கிற கம்யூனிட்டி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் என் கூட அந்த பாட்டில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இதிலிருந்து நீங்கள் பர்சிஸ்டண்ட்டாக, இல்லை நான் 30 நாளைக்கு இதை நான் பண்ண போகிறேன்ட்டு நீங்கள் யூ வில் ஹாவ் டு வாக் த பாத். ஸோ இவர் என்ன சொல்லித்தராருன்னா, அதாவது ஒரு கார்டு எடுத்துக்கோ, அந்த கார்டில் உனக்கு என்ன வேணுமோ அதை கிளியராக எழுது. 3-4 விஷயம்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட். வீடு வேணுமா, அதை எழுது. ஐ ஓன் அ ஹவுஸ், ஆர் நான் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஐ ஆம் ஏர்னிங் 10 lakhs per month அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் எழுதுங்க. அந்த எழுதி அந்த கார்டை தயவு செஞ்சு ஒரு நல்ல லேமினேஷன் போட்டு கீப் இட் வித் யூ. ஸோ இந்த கோல் கார்டை நீங்கள் தினமுமே தூங்குறதுக்கு முன்னாடி அண்ட் எந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை பாருங்கள். முடிஞ்சால் கேரி இட் இன் யுவர் பாக்கெட். ஃபீல் இட் எவ்ரி டைம். எல்லா டைமும் அந்த கார்டை பார்க்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை உணருங்க, அதாவது நான் கோல் செட் பண்ணியாச்சு, இதை தான் நான் அக்கம்ப்ளிஷ் பண்ண போகிறேன் அண்ட் இது நடந்துருச்சு. பிகாஸ் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு விஷயம் இதுதான் எனக்கு வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் தட் 5%. அதாவது அந்த 100%லேருந்து நீங்கள் இந்த 5% கிளப்புக்குள்ளே அவரை வந்துட்டீங்க ஆல்ரெடி. ஏன்னா உங்களுக்கு கிளியரான பாதை தெரியும், என்ன வேணுங்கிறது தெரியும். ஸோ இந்த ஜேர்னியில் இருக்கும்போது அவர் இந்த ஒரு 5 ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் சொல்கிறாரு. என்னென்னா, ஒரு விஷயத்தை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, யூ வில் பிகம் வாட் யூ திங்க் அபவுட். நீ என்ன சிந்திக்கிறியோ அதுவாக தான் நீ ஆவ அப்படிங்கிறத எமோஷ்னலாக அண்ட் இன்டெலெக்சுவலாக உணருங்க. அக்செப்ட் இட். இந்த ஜேர்னியில் நீங்கள் அதை உணர்ந்துருவீங்க. 2வது, இமேஜினேஷன். எப்படியெல்லாம் இது நடக்கக்கூடும், திங்க் ஆஃப் ஆல் த பாசிபிலிட்டிஸ். உங்களுடைய ட்ரீம்ஸ், நீங்கள் எழுதின கோல் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் இமேஜினேஷன். இது நடக்கும் அப்படின்ட்டு திங்க் அபவுட் ஆல் த பாசிபிள் இமேஜினேஷன். டோன்ட் யூஸ் நெகட்டிவ்லி. இது எப்படி நடக்காமல் போகுது அப்படின்னு உங்களுக்கு அந்த தாட் வந்ததுனாலே ஸ்விட்ச் இட். இன்ஸ்டன்ட்லி சேஞ்ச் த மைண்ட் டு திங்க் இது நடக்கும் அப்படிங்கிற சிந்தனையை கொண்டு வாங்க. 3rd ஒன், கரேஜ் அண்ட் கான்சென்ட்ரேட் ஆன் த கோல்.
அதாவது நம்பிக்கை, இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை உருவாக்குங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு பி பாசிட்டிவ். அண்ட் கடைசியில் 4வது பாயிண்ட்டாக சேவ் 10%. அதாவது நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதில் ஒரு 10% சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. சேவ் தட் மணி. கடைசியாக இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, என்னென்னா ஆக்ஷன். இந்த ஒரு ஜேர்னியில் இருக்கும்போது தினமும் உங்களோட கோலை நீங்கள் தினமும் பார்க்க உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும், இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனை வரும். ஆக்ட். நீங்கள் ஒரு சேல்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா அடுத்த 30 நாளைக்கு பிகம் த பெஸ்ட் சேல்ஸ் பர்சன். நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா யூ பிகம் த பெஸ்ட் கான்டென்ட் கிரியேட்டர். என்ன ஐடியா வந்தாலுமே அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கீப் யுவர் கோல்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. நீங்கள் செய்ய வேண்டியது வெறும் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். கோல் கார்டு எடுங்க, உங்களுடைய கோலை எழுதுங்க. நான் இங்கே தான் போக போகிறேங்கிறத தீர்மானம் செஞ்சதுக்கப்புறம் அந்த கார்டை தினமும் 2 வாட்டி படிங்க. தூங்குறதுக்கு முன்னாடி அண்ட் முழிச்சதுக்கப்புறம். சப்போஸ் டியூரிங் திஸ் 30 days ஏதாவது ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ஆரம்பிங்க. இட்ஸ் ஓகே, நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். ஒரு வாட்டி மிஸ் பண்ணலாம், 2 நாள் மிஸ் ஆகலாம், பட் மறுபடியும் எடுத்து முன்னாடி வைங்க. இந்த ஆடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ உங்களை மாதிரி சிந்திக்கிற ஆளுங்கக்கிட்டேயோ நீங்கள் பேசுங்க. இதிலிருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட அப்படிங்கிறத கேளுங்க. அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை வாங்குங்க. நீங்கள் பார்க்காத விஷயங்களை மேபி அவங்க பார்க்கலாம். தொடர்ந்து இந்த 30 நாளைக்கு இந்த வீடியோ கேட்கும்போது உங்களுக்கு உங்களுடைய மைண்டை பக்குவப்படுத்திட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஜேர்னி நடந்துட்டு இருக்கும்போது பயம் வரலாம். இது எப்படி நடக்குங்கிறத நீங்கள் யோசிப்பீங்க. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி நடக்க போகுதுங்கிறத உன்னோட ஹையர் பவர்கிட்ட கொடுத்துரு, அதாவது கடவுள்கிட்ட கொடுத்துரு. இந்த யூனிவர்ஸ் அதை பார்த்துக்கட்டும். உங்களோட வேலை, உங்களுடைய கோலை தூக்கி முன்னாடி வைக்கிறீங்க, தினமும் பார்க்குறீங்க, யூ ஃபீலிங் குட் அபவுட் இட். நான் இதை அடைய போகிறேங்கிற அந்த சந்தோஷத்தை உணருங்க அண்ட் டூ யுவர் பெஸ்ட் ஒர்க். நீங்கள் பண்ண வேண்டியது இது மட்டும்தான். மற்றதெல்லாமே யூனிவர்ஸ் பார்த்துக்கும். உங்களோட மைண்ட் வில் ஷோ யூ த பாத். இன்னொரு விஷயம், மெயினான விஷயம் என்னென்னா, சக்ஸஸ் அப்படிங்கிறது காசு பண்ணும்போது மற்றவங்களை ஏமாற்றி பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் இருந்ததுன்னா அவங்க எல்லாருமே அழிஞ்சிருவாங்க. ஒரு ஷார்ட் டேர்ம் சக்ஸஸ் பார்க்கலாம், ஆனால் அந்த குற்ற உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே சாவடிச்சிடும். ஸோ வென் யூ ஆர் ஏர்னிங் மணி, திங்க் திஸ். நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க, அதுக்கு தான் உங்களுக்கு காசு திருப்பி கிடைக்கிது. அதாவது ஒரு டீ விற்கிற அண்ணாவோ இல்லை என்ன விற்றாலுமே ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் அவங்களோட லைஃப்பை ஈஸி பண்ணுறீங்க, அதனால தான் அவங்க உங்களுக்கு காசை திருப்பி தராங்க. ஸோ மற்றவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளார வந்ததுன்னா அதுவே உங்களை ஒரு கரையான் மாதிரி அரைச்சிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ நெவர் திங்க் I will cheat to become rich. Never do that. And பாசிட்டிவாக எதாவது நடந்தால் தான் நான் பாசிட்டிவாக இருப்பேன் அப்படிங்கிற சிந்தனையும் மாற்றி வச்சுருங்க. ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, நான் தீ எறையணுன்னா முதல்ல மரத்துண்டுகளை போடணும். இல்லை எனக்கு முதல்ல தீயை கொடு, அதுக்கப்புறம் தான் நான் மரத்துண்டு போடுவேங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அதே மாதிரி தான் நான் சந்தோஷமாக ஃபீல் இப்போ பண்ண மாட்டேன், காசு வந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கேங்கிறதும். அதாவது சக்ஸஸ்ஸுங்கிறது நீங்கள் மைண்டில் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காசு கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் மைண்டு. கையில் காசு கிடைச்சதுக்கப்புறம் நான் அதை உணர்றேங்கிறத விட முதல்ல உணர ஆரம்பிங்க தட் யூ ஆர் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல். உங்களுடைய இலக்கு உங்களுக்கு தெரியும். இங்கே தான் நான் நடந்துட்டு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறது தினமும் பார்க்க அந்த இலக்கை பார்க்க யூ ஆர் ஆல்ரெடி a சக்ஸஸ். இந்த பாதையில் நடந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரலாம். bring back yourself. இந்த 30 days ஜேர்னி உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ப்ராமிஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இந்த ஜேர்னியில் நீங்கள் வெறும் சக்ஸஸ்ஃபுல் மட்டும் ஆகிறது கிடையாது, யூ வில் பிகம் ஃபுல்ஃபில்டு. ஏன்னா உங்களுடைய பாதையில் நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறீங்க, உங்களுடைய தேவையை என்னன்னு புரிஞ்சு நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் மணி, யூ வில் பிகம் மோர் காம், யூ வில் ஹாவ் அ சக்ஸஸ்ஃபுல் லைஃப், யூ வில் ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட்.
30 டேஸுக்கு இந்த ஆடியோவை தினமும் கேளுங்க. தினமுமே உங்கள் கோல் கார்டை தூக்கி முன்னாடி வைங்க. அண்ட் சக்ஸஸ் இஸ் yours. ஆல் தி வெரி பெஸ்ட்.